ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். இதுவரைக்கும் நம்ம ஆட்டோகாடில் பல்வேறு டூல்ஸ் எப்படியெல்லாம் பயன்படுத்துறதுன்றதை தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருந்தோம். அப்போ இப்படியே நம்ம தொடர்ந்து டூல்ஸ் மட்டுமே பார்த்துட்டு இருந்துச்சுன்னா உங்களுக்கு கொஞ்சம் போர் அடிக்கும். அதனால் நம்ம இந்த கிளாஸில் பார்த்திங்கன்னா ஐசோமெட்ரிக் டிராயிங் எப்படி போடுறதுன்றதை பற்றி பார்க்கலான்னு நினைக்கிறேன். இப்போ ஐசோமெட்ரிக் டிராயிங் போடுறதுக்கு நான் ஒரு படம் ஒன்று செலக்ட் பண்ணியிருக்கேன். முதல்ல அந்த படம் எப்படி இருக்குன்னு பாருங்கள். அடுத்து நம்ம அதை எப்படி வரைகிறதுன்றதை பற்றி நம்ம ஆட்டோகாடில் நான் உங்களுக்கு வரைகிறத சொல்லிக் கொடுக்குறேன். இப்போ வாங்க கிளாஸுக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம இந்த படத்தை தான் வரைய போகிறோம். வரைகிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஆப்ஜெக்ட் ஸ்னாப்புக்குள்ளதை செட் பண்ணி ஆகணும். OSNAP இருந்துச்சுன்னா இதில் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்னாப் அண்ட் கிரிட்டு அதை நான் செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணிட்டு இந்த கிரிட்டு ஸ்னாப்பில் பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிறது ரெக்டாங்குலர் ஸ்னாப்பில் இருக்குது. அதை நம்ம ஐசோமெட்ரிக் ஸ்னாப்பில் மாற்றணும். ஐசோமெட்ரிக் ஸ்னாப் மாற்றிடுறேன். ஓகே கொடுத்தேன். இப்போ கொடுத்த உடனே பார்த்தீங்கன்னா இப்போ கர்சர் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு லைட்டாக பெண்ட் ஆகி இருக்கிறத நீங்கள் பார்க்க முடியும். அந்த கிரிட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சேஞ்ச் ஆகிருக்கும். இப்போ நான் என்ன செய்கிறேன் பார்த்தீங்கன்னா இந்த கீழே வந்து நான் அந்த பெர்பெண்டிகுலர் இந்த இதில் பார்த்தீங்கன்னா இதை நம்ம பெர்பெண்டிகுலர் சிம்பிள் இருக்குது, இதை நம்ம ஆன் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம இந்த ஆப்ஜெக்ட் ஸ்னாப் செட்டிங்ஸ் உள்ளது போட்டு முடிச்சிட்டோம். இப்போ நம்ம ஐசோமெட்ரிக் டிராயிங் வரைகிறதுக்கு நம்ம ரெடியாக இருக்கும் எல்லாமே. இப்போ நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். நம்ம ஒரு பாலிலைன் இருக்குது, பி லைன் கொடுத்து என்டர் பண்ணுறேன். முதல்ல ஸ்டார்டிங் பாயிண்ட் கேட்குது, அதில் ஸ்டார்டிங் பாயிண்ட் கொடுத்துக்கிறேன். இதை கொடுத்துட்டு இந்த டைரெக்ஷனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 250 கொடுத்தாகணும். அதில் படத்தை நல்லா உள்வாக்கிக்கிங்க. இப்போ 250 கொடுத்துக்கிறேன். இப்போ நம்ம மேல் நோக்கி வரைய வேண்டியிருக்கு. ஆனால் கர்சர் இப்போ பாருங்கள் அந்த டைரெக்ஷனில் நமக்கு காட்டவே மாட்டேங்குது. நம்ம இதில் கீழே ஐசோமெட்ரிக் அந்த டிராஃப்டிங் அதில் கிளிக் பண்ணி இல்லை நம்ம லெஃப்ட்டுன்னு கொடுத்துருக்கோம், ஐசோ பிளேன் லெஃப்ட்டுன்னு கொடுத்து அதை செலக்ட் பண்ணிட்டோன்னா இப்போ நம்ம மேலே வரைய முடியும். இப்போ இதில் இந்த டைரெக்ஷனில் பார்த்தீங்கன்னா நம்ம 200 + 30 ஒரு 230 போட்டோன்னா அந்த இதை பிடிச்சிடலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த டைரெக்ஷனில் வரைய வேண்டியிருக்கு. இந்த டைரெக்ஷனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் 180 இருக்குது. இப்போ நான் அதில் இந்த டைரெக்ஷனில் பார்த்தீங்கன்னா 180 போட்டுக்கிறேன். 180 போடுறேன், போட்டு என்ட்ரு பண்ணுறேன், அதை முடிச்சுக்கிறேன். இப்போ நம்ம திரும்ப லைனை ஸ்டார்ட் பண்ணுறோம். லைன் போட்டு இப்போ கீழே இதில் ஸ்டார்ட் பண்ணுறேன். இந்த இடத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணச்சுன்னா பார்த்தீங்கன்னா இந்த டைரெக்ஷனில் பார்த்தீங்கன்னா 180 180 அதை கொடுத்துக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா மேல் நோக்கி பார்த்தீங்கன்னா இப்போ இதில் வருது ஒரு 30 கொடுத்துட்றேன். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த டைரெக்ஷனில் பார்த்தீங்கன்னா ஒரு 70 வருது. ஒரு 70 கொடுத்துட்றேன், 70. அடுத்து பார்த்தீங்கன்னா திரும்பவும் இதே டைரெக்ஷனில் பார்த்தீங்கன்னா ஒரு 40. அடுத்து திரும்பவும் இதே டைரெக்ஷனில் பார்த்தீங்கன்னா ஒரு 70. ஓகே ரைட், இது வரைக்கும் வந்துட்டோம். இப்போ இனி இந்த டைரெக்ஷனில் காட்ட மாட்டேங்குது. அப்போ நம்ம திரும்ப என்ன செய்யணும், நேராக அங்கே வந்து ஐசோமெட்ரிக் டிராஃப்டிங் அதை கிளிக் பண்ணி அதில் ஐசோ பிளேன் டாப் அதை செலக்ட் பண்ணிச்சுன்னா திரும்ப இந்த டைரெக்ஷன் வரைய முடியும். இந்த டைரெக்ஷனில் பார்த்தீங்கன்னா எவ்வளோ வருது, ஒரு 250லேருந்து 30 சப்ராக்ட் பண்ணோன்னா 220. ஓகே ரைட். அப்போ இதுலேருந்து பார்த்தீங்கன்னா இனி டாப்பில் பார்த்தீங்கன்னா இப்போ வரமாட்டேங்குது. நான் திரும்ப அந்த ஐசோமெட்ரிக் டிராஃப்டிங் அதில் வந்து அந்த லெஃப்ட்டுக்குள்ளதை செலக்ட் பண்ணுறேன். இனி டாப்பில் வரைய முடியும். இந்த டைரெக்ஷனில் பார்த்தீங்கன்னா எவ்வளோ வருது, ஒரு 200. ஒரு 200 கொடுத்து என்ட்ரு பண்ணுறேன். அடுத்து இந்த டைரெக்ஷனில் பார்த்தீங்கன்னா ஒரு 180 இந்த மாதிரி 180 கொடுத்து என்ட்ரு பண்ணி முடிச்சுக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்ம இந்த சர்க்கிளை போட்டு முடிச்சிடலாம். இந்த இது பார்த்தீங்கன்னா எலிப்ஸு செலக்ட் பண்ணி ஐசோ சர்க்கிள் செலக்ட் பண்ணி போட வேண்டிய சர்க்கிள் ஆகும். நான் எப்படி போடுறேன்றதை கவனிச்சிக்கிங்க. இப்போ இதுக்கு பார்த்தீங்கன்னா கமாண்ட் பார்த்தீங்கன்னா எலிப்ஸ் தான். EL கொடுத்து என்ட்ரு பண்ணிச்சுன்னா எலிப்ஸு. அதில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்ஷன் இருக்குது, ஐசோ சர்க்கிள்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா, அதை செலக்ட் பண்ணுறதுக்கு I கேபிட்டல் லெட்டர் இந்த I மட்டும் கொடுத்து என்ட்ரு பண்ணிச்சுன்னா ஐசோ சர்க்கிள் செலக்ட் ஆகிடும். இனி நான் இப்போ சென்டர் பாயிண்ட் கொடுக்கணும். இப்போ சென்டர் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா நான் இதில் கிளிக் பண்ணி கொடுத்துக்கிறேன். அப்போ இப்போ கரெக்டாக தான் வருது.
ஓகே. அப்போ இதனுடைய ரேடியஸ் பார்த்தீங்கன்னா 60 + 30 90 பார்த்தீங்கன்னா இதனுடைய ரேடியஸ் சரியாக இருக்கும்னு நினைக்கிறேன். ரைட். அப்போ அதே போல் பார்த்தீங்கன்னா இன்னொரு ஐசோ சர்க்கிள் பார்த்தீங்கன்னா இந்த லைனுடைய சென்டர் பாயிண்ட்டில் போடணும், மிட் பாயிண்ட்டில் போடணும். அப்போ இதில் பார்த்தீங்கன்னா திரும்ப நான் எலிப்ஸ் செலக்ட் பண்ணுறேன். அதில் ஐசோ சர்க்கிளை செலக்ட் பண்ணுறதுக்கு ஐ கொடுத்து என்ட்ரு பண்ணுறேன். இந்த லைனுடைய சென்டர் பாயிண்ட் எடுத்துக்கிறேன், மிட் பாயிண்ட்டு. இதுலேருந்து பார்த்தீங்கன்னா திரும்பவும் அதே ரேடியஸ் தான், 90 ரேடியஸ் கொடுத்து என்ட்ரு பண்ணிச்சுன்னா அந்த ஐசோ சர்க்கிளோட ஃபார்ம் ஆகிட்டோம். இப்போ ஐசோ சர்க்கிளில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த பகுதியெல்லாம் தேவையில்லையோ அதெல்லாம் நம்ம டெலீட் பண்ணிடலாம்னு நினைக்கிறேன். அப்போ பார்த்தீங்கன்னா ட்ரிம் கமாண்டை யூஸ் பண்ணிக்குவோம். இப்போ டிஆர் கொடுத்து என்ட்ரு பண்ணுறேன். இந்த செலக்ட் ஆப்ஜெக்ட் கேட்குது, நான் மொத்தமாக செலக்ட் பண்ணுறதுக்கு திரும்ப ஒருக்கா என்ட்ரு பண்ணுறேன். இப்போ எதெல்லாம் வேண்டாமோ அதெல்லாம் ட்ரிம் பண்ணிக்கிறேன். இந்த பகுதி தேவையில்லை, இது தேவையில்லை, இந்த பகுதி தேவையில்லை, பிறகு இது தேவையில்லை, இது தேவையில்லை, இதுலேயும் பார்த்தீங்கன்னா இது தேவையில்லை. இப்போ இது வரைக்கும் ட்ரிம் பண்ணிக்கிறோம். இந்த லைன் தேவையில்லை, இந்த லைன் தேவையில்லை, இந்த லைன் தேவையில்லை. ஓகே, ரைட். அப்போ இது வரைக்கும் எடுத்துக்கணும். சரி, இப்போ இன்னும் பார்த்தீங்கன்னா இதுக்கு உள்ளாடி திரும்பவும் ஐசோ சர்க்கிள் வந்திருக்கு. அப்போ நான் திரும்ப எலிப்ஸ் செலக்ட் பண்ணுறேன். அதில் ஐசோ சர்க்கிள் செலக்ட் பண்ணுறதுக்கு ஐ கொடுத்து என்ட்ரு பண்ணுறேன். இப்போ சென்டர் பாயிண்ட், இப்போ இந்த இதுதான் சென்டர் பாயிண்ட். இந்த சென்டர் பாயிண்ட்டை செலக்ட் பண்ணி இப்போ ரேடியஸ் பார்த்தீங்கன்னா 60 ரேடியஸ், 60 கொடுத்து என்ட்ரு பண்ணிச்சுன்னா அந்த சர்க்கிள் கிடச்சிது. அதுக்கு உள்ளால் ஒரு இன்னர் சர்க்கிள் வருது. அதுக்கு பார்த்தீங்கன்னா எலிப்ஸ் கொடுத்து என்ட்ரு பண்ணுறேன். ஐசோ சர்க்கிள் அந்த இதை செலக்ட் பண்ணுறதுக்கு ஐ கொடுத்து என்ட்ரு பண்ணுறேன். இதோடைய சென்டர் பாயிண்ட்டை செலக்ட் பண்ணி இதோடைய ரேடியஸ் பார்த்தீங்கன்னா 30 கொடுத்து என்ட்ரு பண்ணிச்சுன்னா அந்த இது ஃபார்ம் ஆகிடுது. இப்போ இந்த செட்டு, இந்த ரெண்டு சர்க்கிளையும் நான் ஒரு 70 சென்டிமீட்டர் பார்த்தீங்கன்னா தள்ளி வைக்கணும், ஃப்ரண்டில் தள்ளி வைக்கணும். அப்போ அதுக்கு பார்த்தீங்கன்னா மூவ் கமாண்ட் தான், எம்ஓவி மூவ் கமாண்ட் கொடுக்குறேன். இந்த ரெண்டு சர்க்கிளையும் செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணிவிட்டு என்ட்ரு பண்ணுறேன். என்ட்ரு பண்ணிவிட்டு பேஸ் பாயிண்ட் கொடுக்குறேன். பேஸ் பாயிண்ட் கொடுத்து இதில் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த டைரெக்ஷனில் மூவ் ஆக மாட்டேங்குது. இப்போ நான் என்ன செய்யணும் பார்த்தீங்கன்னா இந்த ஐசோமெட்ரிக் டிராஃப்டிங் அதை செலக்ட் பண்ணி ஐசோமெட்ரிக் டாப் அதை செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணிட்டுனா இப்போ இந்த டைரெக்ஷனில் மூவ் ஆகுது இல்லை. இப்போ எவ்வளோ மூவ் பண்ணணும் பார்த்தீங்கன்னா 70 சென்டிமீட்டர்ஸ் மூவ் பண்ணணும். அதை கொடுத்து என்ட்ரு பண்ணிக்கிறேன். இனி பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு திரும்ப ஒரு சர்க்கிள் வேணும், இதே மாதிரி ஒரு சர்க்கிள் தேவை இருக்குது. இப்போ நான் எலிப்ஸ் போடுறேன். அதில் ஐசோ சர்க்கிள் செலக்ட் பண்ணுறதுக்கு ஐ கொடுத்து என்ட்ரு பண்ணுறேன். இதனுடைய அந்த சென்டர் பாயிண்ட்டை செலக்ட் பண்ணுறேன். இப்போ பாருங்கள் சர்க்கிள் அந்த டைரெக்ஷனில் உள்ள சர்க்கிள் வர மாட்டேங்குது இல்லையா, வேறு மாதிரி வருது. அப்போ நான் திரும்ப என்ன செய்யணும், இங்கே நம்ம இந்த ஐசோமெட்ரிக் டிராஃப்டிங் அதை செலக்ட் பண்ணி ஐசோமெட்ரிக் லெஃப்ட் அதை செலக்ட் பண்ணிச்சுன்னா இப்போ பாருங்கள் இந்த சர்க்கிளுக்குள்ளே அந்த டைரெக்ஷனில் வருதா இல்லையா. இப்போ இதில் நான் 60 கொடுத்து என்ட்ரு பண்ணுறேன். ஓகே, இப்போ இந்த சர்க்கிளில் நான் எனக்கு தேவையில்லாத பகுதிகளெல்லாம் நான் ட்ரிம் பண்ணணும். இப்போ டிஆர் கொடுத்து டபுள் என்ட்ரு பண்ணுறேன். ஃபுல்லாக எல்லா ஆப்ஜெக்ட்டுமே செலக்ட் ஆகிடும். ஓகே, ஸோ அதுக்கு முன்னாடி நான் ஒரு லைன் கனெக்ட் பண்ண வேண்டியிருக்கு. இந்த லைன் கனெக்ட் பண்ண வேண்டியிருக்கு, அந்த லைனை போட்டுக்கலாம். இப்போ லைன் கொடுத்து என்ட்ரு பண்ணுறேன். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் குவாட்ரண்ட் அந்த இது ஆப்ஷன் ஆகும். இந்த பாயிண்ட்டு குவாட்ரண்ட் ஆகும். குவாட்ரண்ட்டையும் இதில் உள்ள குவாட்ரண்ட் பாயிண்ட்டையும் நான் கிளிக் பண்ணி கனெக்ட் பண்ணுறேன். அதே போல் பார்த்தீங்கன்னா திரும்ப ஒருக்கா லைன் போட்டு இங்கே உள்ள குவாட்ரண்ட் பாயிண்ட்டையும் இந்த குவாட்ரண்ட் பாயிண்ட்டையும் கிளிக் பண்ணி செலக்ட் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா திரும்ப ட்ரிம் கமாண்ட் யூஸ் பண்ணுறேன். டிஆர் போட்டு டபுள் என்ட்ரு கொடுக்குறேன். இதில் தேவையில்லாத பகுதிகளெல்லாம் ட்ரிம் பண்ணிக்கலாம். இந்த பகுதி தேவையில்லை, இந்த பகுதி தேவையில்லை, இந்த பகுதி தேவையில்லை, அவ்வளோதையும் ட்ரிம் பண்ணிக்கிறேன். இப்போ ஓரளவு எந்த ஷேப்பில் வந்துருக்குன்னு பார்த்துருப்பீங்க. இப்போ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்ம இனி இந்த லைன்லாம் போட வேண்டியது இல்லையா. இப்போ அதுக்கு நம்ம லைன் கமாண்டை திரும்ப எடுத்துக்கிறேன். லைன் கமாண்ட் இதில் பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி இதில் ஒரு 70 சென்டிமீட்டரில் நம்ம ஒரு பாயிண்ட் பண்ணியிருந்தோம். இந்த 70 சென்டிமீட்டர்லேருந்து பார்த்தீங்கன்னா கனெக்ட் பண்ணி நான் லைன் வரையணும். நான் லைன் டைரெக்ஷன் இங்கே காட்ட மாட்டேங்குது.
இப்போ இதை காட்டுறதுக்காக வேண்டி நம்ம என்ன செய்யணும் உங்களுக்கு தெரியும். இதில் ஐசோமெட்ரிக் டிராஃப்டிங் அந்த இதை செலக்ட் பண்ணி ஐசோமெட்ரிக் டாப் அதில் செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா இந்த டைரக்ஷன் உங்களுக்கு காட்டும். இப்போ இந்த டைரக்ஷனில் எவ்வளோ சென்டிமீட்டர் மூவ் பண்ணணும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 220 மூவ் பண்ணணும். இப்போ 220 கொடுத்து என்ட்ரு பண்ணுறேன். வந்து இது கிடைக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா மேலே வரையணும். மேலே வரைகிறதுக்கு இப்போ காட்ட மாட்டேங்குது. அப்போ திரும்ப நம்ம என்ன செய்யணும், ஐசோமெட்ரிக் அந்த டிராஃப்டிங் போய் ஐசோ பிளேன் லெஃப்ட்டு அதை செலக்ட் பண்ணிங்கன்னா இப்போ டாப் காட்டும் இல்லையா. அப்போ இதில் நான் இதில் வச்சு கிளிக் பண்ணிடுறேன். அப்போ இது வரைக்கும் போதுமானதுன்னு நினைக்கிறேன். கரெக்ட். இப்போ நம்ம இந்த லைனையும் கனெக்ட் பண்ணிடலாம். இப்போ இதில் இருந்து இது வரைக்கும் உள்ள லைனை கனெக்ட் பண்ணிடலாம். பண்ணுறேன். அதுபோல் லைன் போட்டு இந்த இடத்துலேருந்து இது வரைக்கும் உள்ளதை கனெக்ட் பண்ணிக்கலாம். ஓகே ரைட். இப்போ திரும்பவும் நான் ட்ரிம் கமாண்ட் யூஸ் பண்ணிக்கிறேன். டிஆர் கொடுத்து டபுள் கிளிக் பண்ணுறேன். இப்போ இந்த போர்ஷன் நமக்கு தேவையில்லை, அதை நான் ட்ரிம் பண்ணி போக வச்சிடுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா திரும்பவும் நான் லைன் கமாண்ட் எடுத்துக்கிறேன். லைன் கமாண்ட். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இது இந்த கேப் பார்த்தீங்கன்னா இதில் உங்களுக்கு தெரியும், இதில் 40 சென்டிமீட்டர் கேப்பில் இந்த சரிவான லைன் வருது. அப்போ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதுலேருந்து நான் கனெக்ட் பண்ணுறேன். கனெக்ட் பண்ணி இந்த சர்க்கிளில் பார்த்தீங்கன்னா நான் பெர்பெண்டிகுலர்னு காட்டுது. இந்த இடத்துல வச்சு நான் கிளிக் பண்ணுறேன். ரைட். இந்த லைன் வச்சுடுறேன். இப்போ நான் திரும்ப லைனை இனிஷியேட் பண்ணுறேன். இனிஷியேட் பண்ணி இந்த பாயிண்ட்லேருந்து திரும்பவும் இந்த குவாட்ரண்ட்னு காட்டுது இல்லையா, இந்த பாயிண்டில் நான் கிளிக் பண்ணிக்கிறேன். இப்போ அந்த போர்ஷன் முடிஞ்சு போச்சு. இப்போ நமக்கு இந்த லைன் வரைய வேண்டி இருக்குது. இப்போ லைன் போட்டுக்கிறேன். இந்த பாயிண்ட்லேருந்து கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணி இந்த டைரக்ஷனில் காட்டுதா இல்லையா, இல்லை காட்டலை. அப்போ நம்ம திரும்ப என்ன செய்யணும், செட்டிங்ஸ் உள்ளது ஐசோமெட்ரிக் டிராஃப்டிங் போய் அதில் ஐசோ பிளேன் டாப் அதை செலக்ட் பண்ணிட்டுனா இந்த டைரக்ஷனில் காட்டும். இப்போ நம்ம இதில் நம்ம ரொம்ப லென்த்து தேவையில்லை, இவ்வளோ லென்த்து போட்டாலே போதுமானது. இப்போ நான் திரும்பவும் ட்ரிம் கமாண்ட் யூஸ் பண்ணிக்கிறேன். டிஆர் கொடுத்து டபுள் கிளிக் பண்ணுறேன். இப்போ இந்த போர்ஷன் நமக்கு தேவையில்லை, இதை ட்ரிம் பண்ணி எடுத்துகிறேன். இதை ட்ரிம் பண்ணி எடுத்துகிறேன். ரைட். இப்போ ஓரளவுக்கு ஒரு ஃபினிஷ் ஆகி வந்திருக்கிறது நீங்கள் பார்க்க முடியும். இனி பார்த்தீங்கன்னா இந்த இதில் ஒரு சர்க்கிள், இந்த சர்க்கிள் ஒன்று போடணும். அது இந்த பக்கம் ஒரு சர்க்கிள் போடணும். இந்த சர்க்கிள் பார்த்தீங்கன்னா எங்கே இருக்குன்னா இந்த இடத்துலேருந்து 90 சென்டிமீட்டர் இந்த டைரெக்ஷனில், பிறகு 35 சென்டிமீட்டர் இந்த டைரெக்ஷனில் போய் அந்த பாயிண்ட்டை சென்டர் பாயிண்ட்டாக வச்சுன்னா அந்த சர்க்கிள் 15 சென்டிமீட்டர் ரேடியஸ் உள்ள அந்த சர்க்கிள் போடணும். அப்புறம் அதுக்கு பார்த்தீங்கன்னா முதல்ல என்ன பண்ணுறேன்னா ஒரு லைன் போட்டுக்கிறேன். இந்த லைன் போட்டு இந்த பாயிண்ட்லேருந்து நான் எவ்வளோ தூரம் போடணும், இதில் பார்த்தீங்கன்னா இந்த டைரெக்ஷனில் பார்த்தீங்கன்னா 90 சென்டிமீட்டர் போடணும். 90 போட்டுறேன். அடுத்து அங்கேருந்து இந்த டைரெக்ஷனில் பார்த்தீங்கன்னா எவ்வளோ வரணும், 35 சென்டிமீட்டர்ஸ். 35 சென்டிமீட்டர் போட்டாச்சுன்னா இதுதான் அவருடைய சென்டர் பாயிண்ட். இப்போ நான் என்ன பண்ணலாம், ஒரு எலிப்ஸ் போடுறேன். அதில் ஐசோ சர்க்கிளை செலக்ட் பண்ணுறேன். சென்டர் பாயிண்ட் இந்த பாயிண்ட்டை செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணி இது ஒரு 15 சென்டிமீட்டர் ரேடியஸ் உள்ள ஒரு ஐசோ சர்க்கிள் அதை போட்டுருவேன். இப்போ இதே மாதிரி ஒரு ஐசோ சர்க்கிள் அந்த பக்கமாக வருது. எவ்வளோ டிஸ்டன்ஸ் தாண்டி வருது பார்த்தீங்கன்னா இதில் இருந்து ஒரு இது 35, திரும்ப ஒரு 35னா இந்த இதில் வந்துடும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது இந்த கேப் பார்த்தீங்கன்னா 40, 35யும் 75. அடுத்து திரும்ப ஒரு 35, 75யும் 35னா 80, 110 டிஸ்டன்ஸில் அந்த சர்க்கிளை நம்ம ப்ளேஸ் பண்ணணும். இப்போ நான் காப்பி கமெண்ட் யூஸ் பண்ணிக்கிறேன். COPY. இந்த ஆப்ஜெக்ட் நான் செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணி என்டர் பண்ணுறேன். ஒரு பேஸ் பாயிண்ட் ஒன்று தரணும். இப்போ இந்த பேஸ் பாயிண்ட் கொடுத்துக்கிறேன். இப்போ அந்த டைரெக்ஷனில் மூவ் ஆகுது. அப்போ நான் இதில் 110 டிஸ்டன்ஸில் நான் அதை பேஸ் பண்ணணும். அந்த மாதிரி பேஸ் பண்ணிக்கலாம். இனி திரும்பவும் பார்த்தீங்கன்னா நான் ட்ரிம் கமாண்ட் யூஸ் பண்ணிக்கிறேன். ட்ரிம் கமாண்ட் கொடுத்து டபுள் என்டர் பண்ணுறேன். இதில் தேவையில்லாத போர்ஷனை நான் ட்ரிம் பண்ணி டெலிட் பண்ணுறேன். இதுதான் அந்த நம்ம ஐசோமெட்ரிக் டிராயிங் நம்ம வரையணும். அப்போ இந்த டிராயிங் வரைகிறத பற்றி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்கள் கமெண்ட்ஸ் உள்ளதை கீழே கமெண்ட் பட்டனில் கொடுங்க. ஏதாவது டவுட் வரைகிறதுல ஏதாவது டவுட் இருந்ததுன்னா நீங்கள் சொன்னீங்கன்னா அதுக்கு ஏற்றவாறு நான் கமெண்ட்ஸில் நான் உங்களுக்கு எப்படி வரைகிறதுன்ற பற்றி உள்ள விளக்கம் கொடுக்குறேன்.
தேங்க்யூ ஃப்ரெண்ட்.